வெல்கம் டு டிஜிட்டல் பாரதி. இன்னைக்கு நம்ம யூனிட் 8 தொடர்பாக இருக்கக்கூடிய சங்ககால இலக்கியத்திலிருந்து இக்கால இலக்கியம் தொடர்பாக இருக்கக்கூடிய இலக்கிய தகவல்களை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ நமக்கு சிலபஸில் அழகு 8 பொறுத்தவரை நமக்கு சங்ககால இலக்கியம் முதல் இக்கால இலக்கியங்கள் வரை அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்போது நம்ம சங்ககால இலக்கியம் அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பித்து அட் ப்ரெசண்ட் வர இருக்கக்கூடிய இலக்கிய நூல்கள், அவங்களுடைய ஆசிரியர்கள், முக்கியமான மேற்கோள்கள், அந்த நூல்கள் எல்லாமே நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ அதன் வரிசையில் சங்க இலக்கியங்கள் அப்படின்னு நம்ம சொன்னோம்னாவே முதல்ல நமக்கு சங்க இலக்கியம்னாவே எது ஞாபகத்துக்கு வரும் அப்படின்னா 11 மேல்கணக்கு நூல்கள் தான். ஏன் அது சங்க இலக்கியங்கள் என்று அழைக்கப்படுகிறது என்றால், பாண்டியர்கள் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த காலம் என்பதனால் இது சங்க காலம் என்று அழைக்கிறார்கள். இதனுடைய சங்க காலத்தை கிமு 3ஆம் நூற்றாண்டிலிருந்து கிபி 3ஆம் நூற்றாண்டு வரை என்றும் கூறுவர். இதனுடைய கருத்து அறிஞர் இதனுடைய கருத்து மாறுபடுகிறது. ஒரு சிலர் கிபி 2ஆம் நூற்றாண்டு டு 3ஆம் நூற்றாண்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் கிமு 3ஆம் நூற்றாண்டு கிபி 3ஆம் நூற்றாண்டு வரை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ சங்க காலத்தில் எழுதப்பட்ட இந்த நூல்கள் சங்க இலக்கியங்கள் என்றும் சொல்கிறோம். இந்த சங்க இலக்கிய செயல்களை நாம் சான்றோர் இலக்கியங்கள் என்றும் அழைக்கலாம். சான்றோர் செய்யுட்கள், வீர இலக்கியம் என்றவாறெல்லாம் சங்க இலக்கியங்கள் அழைக்கப்படுகிறது. சங்க இலக்கியங்கள் குறிப்பாக நாம் 11 மேல்கணக்கு நூல்கள் என்று அழைப்போம். ஸோ 11 மேல்கணக்கு நூல்களை நாம் சங்க இலக்கியம் என்று அழைப்போம். அப்போ 11 மேல்கணக்கு நூல்கள். ஸோ 11 மேல்கணக்கு நூல்கள் பொறுத்தவரை மேல்கணக்கு நூல்கள் பொறுத்தமட்டில் நமக்கு 11 என்றால் 18, மேல் என்றால் பெரிய, கணக்கு என்றால் நூல் என்ற பொருள் வரும். 11 மேல்கணக்கு நூல்களை நாம் 8 தொகை 10 பாட்டு நூல்கள் என்று அழைப்போம். ஸோ சங்க இலக்கியத்தில் இருக்கக்கூடிய தொகை நூல்கள் அனைத்தையும் நம்ம 8 நூல்களையும் 8 தொகை என்றும், அதில் இருக்கக்கூடிய 10 நூல்கள் 10 பாட்டு நூல்கள் என்றும் நாம் அழைக்கிறோம். இதுதான் சங்க இலக்கியம் தொடர்பான செய்திகள். சங்க இலக்கியத்தில் இருக்கக்கூடிய நூல்கள் பொறுத்தவரையிலும் 8 தொகை நூல்கள் என்பது 8 நூல்கள். அதில் 5 நூல்கள் அகநூல்களாகவும், 2 நூல்கள் புறநூல்களாகவும், 5 நூல்கள் அகம் சார்ந்ததாகவும், 2 நூல்கள் புறம் சார்ந்ததாகவும், ஒரு நூல் அகமும் புறமும் கலந்த நூலாகவும் உள்ளது. அகமும் புறமும் கலந்த நூலாக உள்ளது. இதை 8 தொகையை பொறுத்த மட்டும். இந்த நூல்கள் பொறுத்தவரை சங்க காலத்தில் அக்காலத்தில் இவ்வளவிற்கு விரிவாக உருவாக்கப்பட்ட இலக்கியங்கள் உலகில் வேறு எம்மொழியிலும் இல்லை. அக்காலத்தில் இவ்வளவிற்கு விரிவாக உருவாக்கப்பட்ட இலக்கியங்கள் உலகில் வேறு எம்மொழியிலும் இல்லை என்று கூறியவர் யாருன்னா கமில் ஸ்வலபிள் என்ற செக் நாட்டு மொழியியல் அறிஞர் தான் அக்காலத்தில் இவ்வளவிற்கு விரிவாக உருவாக்கப்பட்ட இலக்கியங்கள் வேற எந்த மொழியிலும் இல்லை என்று சொன்னவர். இவர் செக் நாட்டை சேர்ந்த ஒரு மொழியியல் அறிஞர். சங்க இலக்கியத்தில் அதிக பாடல்களை பாடியவர் யாருன்னா கபிலர் அப்படின்னு சொல்லுவாங்க. சங்க இலக்கியத்தில் கபிலரானவர் குறிப்பாக சங்க இலக்கியத்துல 235 பாடல்களை பாடியிருக்காங்க. இது ஆண்பால் புலவர்கள் அல்லது பொதுவாக யார் அதிகமான பாடல்களை பாடியிருக்கான்னு கேட்டா கபிலர் அப்படின்னு சொல்லுவோம். அதிக பாடல்கள் பாடின பெண்பார் புலவர்கள் வரிசையில யார் இருக்காங்க? பெண்பார் புலவர் வரிசையில யார் இருக்காங்க அப்படின்னா அவங்க ஔவையார். ஸோ ஔவையார் தான் அதிகமான பாடலை பாடிய பெண்பார் புலவர்கள். ஸோ இவங்க 59 பாடலை பாடியிருக்காங்க. ஸோ அந்த 59 பாடல்கள் என்பது என்னென்ன நூல்ல இருந்து பாடியிருக்காங்க அப்படின்னா அகநானூறு. ஸோ அகநானூறு, புறநானூறு, குறுந்தொகை, நற்றிணை.
ஸோ அகநானூரில் இவங்க 4 பாடல்களும், புறநானூரில் 33 பாடல்களும், குறுந்தொகையில் 15 பாடல்களும், நச்சினையில் 7 பாடல்கள் வீதமாக 59 பாடல்களை பாடியிருக்காங்க ஔவையார். மொத்தம் சங்க இலக்கியத்தில் கூடிய அடிகள் 26,350 அடிகள் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது குறிப்பாக ஒரு ஒரு சங்க இலக்கியங்கள் படிக்கிறதுக்கு முன்னாடி பொதுவான ஒரு கூடுதல் தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த வரிசையில தான் நமக்கு இதில் இருக்கக்கூடிய மொத்த அடிகள் 26,350 அடிகள் அப்படின்னும், ஸோ இதில் இருக்கக்கூடிய நிறைய பாடல்கள் இருக்கும். இதில் அகப்பாடல்கள் தான் மிகுதியாக இருக்கிறது அப்படிங்கிற கருத்தும், அதிக பாடல்கள் பாடிய புலவர் கபிலர் அப்படின்னும், பெண்கள் பொறுத்தவரைக்கும் ஔவையார் தான் அதிகமான பாடல்கள், குறிப்பாக 59 பாடல்கள் இந்த 4 நூல் இருந்தும் பாடியிருக்காங்க அப்படின்னு சொல்றோம். ஸோ வெள்ளி வீதியார் அப்படிங்கிறவங்களும் பாடியிருக்காங்க. ஸோ வெள்ளி வீதியார் எத்தனை பாடல்கள் பாடியிருக்காங்க அப்படின்னா, வெள்ளி வீதியார் 13 பாடல்களை பாடியிருக்காங்க. ஸோ அந்த 13 பாடல்களை அவங்க எந்தெந்த நூலில் பாடியிருக்காங்கன்னா, அகநானூறு, அகநானூரில் 2 பாடல்களும், நச்சினையில் 2 பாடல்களும், திருவள்ளுவ மாலை, திருவள்ளுவ மாலையில 1 பாடல்களும், குறுந்தொகையில 8 பாடல்கள் வீதமாக ஸோ வெள்ளி வீதியார் மொத்தம் 13 பாடல்களை பாடியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ நான் ஏற்கனவே சொல்லியாச்சு, சங்க இலக்கியம் என்பது 8 தொகையும் 10 பாட்டும் சேர்ந்த ஒரு 17 மேல் கணக்கு நூல். ஸோ குறிப்பாக இந்த சங்க இலக்கியங்கள் என்பது கிமு 3 அல்லது கிபி 3 அப்படின்னு பொதுவாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து, அல்லது கிமு 2 கிபி 2ஆம் நூற்றாண்டு கூட சொல்லுவாங்க. இந்த கருத்து அறிஞர்களுக்கிடையே மாறுபடுகிறது. ஸோ இந்த நூல்கள் எல்லாமே இந்த காலத்தில் இயற்றப்பட்டதாக இருந்தாலும் இது பொதுவாக 470 சுமார் 470ஆம் ஆண்டு, கிபி 470ஆம் ஆண்டு வஜ்ரநந்தியின் வஜ்ரநந்தியினுடைய திருமல சங்கத்தில் தொகுக்கப்பட்டதாக சொல்றாங்க. வஜ்ரநந்தியுடைய திருமல சங்கத்தில் தான் இது தொகுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. பொதுவாக நமக்கு ஒரு வெண்பா இருக்கும். ஸோ 8 தொகை நூல்கள் அப்படின்னாவே நமக்கு ஒரு வெண்பா இருக்கும். அதான் நல் நச்சினை, நல்ல குறுந்தொகை, ஐங்குறுநூறு, ஒத்த பதிற்றுப்பத்து, ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தோர் ஏத்தும் கலியொடு, அகம் புறம் என இத்திரத்த 8 தொகை அப்படின்னு சொல்லிட்டு 8 தொகைக்கு ஒரு வெண்பா இருக்கு. ஸோ அது ரொம்ப முக்கியமான வெண்பா. இதுல நல் என்ற அடைமொழியுடன் அழைக்கப்படும் நூல் நச்சினை அப்படின்னு சொல்லுவோம். நல் என்ற அடைமொழியோடு அழைக்கக்கூடிய நூல் நச்சினை என்றும், நல்ல என்ற அடைமொழி எதுக்கு வரும் அப்படின்னா குறுந்தொகைக்கு வரும். குறுந்தொகை. ஒத்த என்ற அடைமொழி ஒத்த பதிற்றுப்பத்து. ஓங்கு அப்படிங்கிற அடைமொழி பரிபாடலுக்கு. எல்லாம். அப்புறம் கற்றறிந்தவர்களே போற்றக்கூடிய கற்றறிந்தோர், கற்றறிந்தோர் ஏத்தும் என்றால் போற்றும், கற்றறிந்தோர் ஏத்தும் களி என்று சொல்றாங்க. கற்றறிந்தோர் ஏத்தும் களி என்று அழைக்கப்படும் நூல் எதுன்னம்னா அது கலித்தொகை அப்படின்னு சொல்றோம். இது போன்ற அடைமொழிகளோடு அழைக்கப்படுகிறது. 8 தொகை அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இதெல்லாம் 8 தொகை நூல்கள், 8 நூல்கள் இருக்கு. தொகை என்பது பல்வேறு புலவர்கள் பாடி தொகுக்கப்பட்ட நூல்கள் தான் தொகை அப்படின்னு சொல்றோம். இந்த 8 தொகை அப்படிங்கக்கூடிய வார்த்தை முதல்ல பயன்படுத்தினது யாரு அப்படின்னம்னா, 8 தொகை என்ற வார்த்தை முதல்ல பயன்படுத்தினது மயிலைநாதர் சொல்லுவோம். மயிலைநாதர் என்பவர் தான் 8 தொகை என்ற வார்த்தையை முதலில் பயன்படுத்தினார். ஓகேங்களா? ஸோ இதான் 8 தொகையை பற்றின பொதுவான விஷயங்கள். ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு, 8 தொகையில் இருக்கக்கூடிய அகம் சார்ந்த நூல்கள் எத்தனைன்னா 5, புறம் சார்ந்த நூல் 2, அகமும் புறமும் 1. இந்த புறம் சார்ந்த நூல்கள் எது அப்படின்னா புறநானூறும் பதிற்றுப்பத்து, இந்த 2 நூல்களும் புறம் சார்ந்த நூல்களாக இருக்கு. இந்த அகமும் புறமும் கலந்த நூல் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பரிபாடல். இந்த அகம் சார்ந்த நூல்கள் அப்படிங்கிறது 5 என்ன அப்படின்னா நச்சினை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, அகநானூறு,
இந்த நூல்கள் எல்லாமே நம்ம அகம் சார்ந்த நூல்களாக சொல்றோம். நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, கலித்தொகை, அகநானூறு ஆகிய 5 நூல்களும் நம்ம அகம் சார்ந்த நூலாகவும் 2 நூல்கள் புறம் சார்ந்த நூலாகவும் இருக்கும். அகமா புறமா என்று சொல்லக்கூடியது ஸோ நமக்கு ஒரு நூல், அதுதான் வந்து பரிபாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே. நம்ம இந்த இடத்துல குறிப்பாக நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, ஸோ கேள்விக்கு நம்ம உள்ள டைரக்டாக போயிடலாம். ஸோ முதல் கேள்வி நமக்கு கொடுத்துருக்கிறது பாருங்க. ஸோ முதல் கேள்வி பொறுத்தவரையிலும் நமக்கு 8 தொகை நூல்களும் காலத்தால் முந்தைய நூல் என்பது எது அப்படின்னம்னா புறநானூறு காலத்தால் முந்தைய நூல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆம், 8 தொகை நூல்களில் 8 நூல்களில் காலத்தால் முந்தையது புறநானூறு என்பது சரி. 8 தொகை நூல்களில் காலத்தால் பிந்தைய நூல் என்று சொல்லக்கூடியது கலித்தொகை, இதுவும் சரி. இந்த நச்சினை அப்படிங்கிற நூலை வந்து உரையுடன் பதிப்பித்து வெளியிட்டவர் யாருன்னா பின்னத்தூர் நாராயணசாமி ஐயர் என்பவர் தான் உரையுடன் பதிப்பித்து வெளியிடுறாரு. 1914 என்பது சரி. ஏதிலாளன் கவலை கவற்ற ஒரு முளை அறுத்த திருமா உண்ணி அப்படின்னு சொல்லி கண்ணகியுடைய வரலாறு பற்றி சொல்லக்கூடியது. நம்ம கண்ணகியுடைய வரலாறு சிலப்பதிகாரத்தில் சொல்லியிருப்பாங்க. அதுக்கு முன்னாடியே நச்சினியிலும் அந்த கதை இருந்ததாக ஏதிலாளன் கவலை கவற்ற ஒரு முளை அறுத்த திருமா உண்ணி என்று யாரை குறிப்பிடுகிறார்கள் என்றால் கண்ணகியை குறிப்பிடுகிறார்கள். அப்படின்னு சொன்ன நூல் எதுன்னு கேட்பாங்க, அது நற்றிணை. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. ஏற்கனவே குரூப் 1ல இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. ஏதிலாளன் கவலை கவற்ற ஒருமுறை அறுத்த திருமா உண்ணி என்று கூறும் நூல் நற்றிணை. நாடக பாங்கில் அமைந்த 8 தொகை நூல் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அது கலித்தொகை. நாடக பாங்கில் அமைந்த 8 தொகை நூல் எது அப்படின்னோம்னா அது கலித்தொகை. ஸோ நமக்கு இங்கே கொடுக்கப்பட்ட 5 கூற்றுகளில் 1, 2, 3, 4 மட்டும்தான் சரி. 5வது கூற்று தவறு. ஸோ அதனால் விடை சி என்பது இதற்கான விடையாக இருக்கும். இந்த நற்றினை பற்றி திரும்ப தெரிஞ்சுக்கணும்னா நல்குடல் திணை அப்படின்னு பிரிக்கக்கூடிய நூல். இதனுடைய அடி வரையறை கேட்பாங்க. நற்றினையுடைய அடி வரையறை 9 முதல் 12 அடிகள் வரையறை கொண்ட நூல் தான் நற்றிணை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நற்றினையில் இருக்கக்கூடிய பாடல்கள் எத்தனை அப்படின்னம்னா நற்றினையில் 400 பாடல்கள் இருக்கும். அதனால் நற்றிணை 400, நற்றிணை 400 அப்படிங்கிற ஒரு வேறு பெயரும் இதுக்கு இருக்கு. நற்றிணை 400. சரிங்களா? ஸோ இப்போ 1வது கேள்விக்கான விடை சி. ஓகே. ஸோ 2வது கேள்விக்கு போயிடலாம். காயா கொன்றை நெய்தல் முல்லை போதவில் தளவுடு பிடல் பிடவளர்ந்து என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் ஐங்குறுநூறு. ஐங்குறுநூறு 5 கூட்டல் குறுமை கூட்டல் 100 அப்படின்னு சொல்லி பிரிப்போம் நம்ம. இதனுடைய அடி வரையறை பொறுத்தவரையிலும் ஐங்குறுநூறுக்கு அடிவரையறை 3 to 6 வரை அடிவரையறை கொண்டது. ஐங்குறுநூறு என்பது 5 புலவர்களால ஒவ்வொரு திணை வாரியாக 5 திணைகளுக்குமே பாடப்பட்டிருக்கக்கூடியது. ஸோ 5 திணைகளுக்கும் 100 பாடல்களாக 500 பாடல்களை கொண்டது. ஸோ அப்படி மருதம் திணையை பாடினவர் யார் அப்படின்னா ஓரம்போகி. மருத திணையை பாடினது ஓரம்போகி. நெய்தல் திணையை பாடியவர் அம்மூவன். குறிஞ்சி திணையை பாடினவர் கபிலர். பாலை திணையை பாடியவர் ஓதலாந்தை. முல்லை திணையை பாடியவர் பேயனார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து ஐங்குறுநூற்றில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு திணைக்கும் ஒவ்வொருத்தர். மருதம் ஓரம்போகி நெய்தல் அம்மூவன் கருதும் குறிஞ்சி கபிலன் கருதிய பாதலோதலா அந்தை பனிமுல்லை பேயினை நூலையோது ஐங்குறுநூறு அப்படின்னு சொல்லி கூட ஒரு வெண்பாதுக்கு இருக்கு. ஸோ இது யார் பாடினாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ ஐங்குறுநூறு அப்படிங்கிறது அடிவரையறை பார்த்தாச்சு. ஸோ எத்தனை புலவர்கள் பாடியிருக்காங்க? 5 திணைக்குமாக 5 புலவர்கள். ஒவ்வொரு திணையிலுமே 100 பாடல்கள் வீதம் 500 பாடல்களை கொண்டது. சங்க நூல்களில் 8 தொகையில் அதிகமான பாடல் எண்ணிக்கை கொண்ட நூல் ஐங்குறுநூறு அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இந்த ஐங்குறுநூறை தொகுத்தது யாரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஐங்குறுநூறை தொகுத்தவர் புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார். புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார். இது தொகுத்தவர்.
தொகுப்பித்தவர் யார் அப்படின்னா யானை கட்சி மாந்தரஞ்சேரல் இரும்புரை. ஓகேவா? ஓகே. ஸோ உள்ளுரை உவமையும் இறைச்சியும் மிகுதியாக காணப்படும் நூல் ஐங்குறுநூறு. உள்ளுரை உவமையும் உள்ளுரை உவமையும் உள்ளுரை உவமையும் இறைச்சியும் மிகுதியாக காணப்படும் நூல் எது அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா இது ஐங்குறுநூறு. சரிங்களா? ஓகே. ஸோ இதுதான் வந்து இந்த இரண்டாவது கேள்விக்கான விடை. 2க்கு விடை டெல்லி. ஸோ டி ஆப்ஷன். ஸோ மூணாவது கேள்விக்கு நம்ம போயிடலாம். ஸோ நற்றிணையில் கடவுள் வாழ்த்தில் பாடப்பட்ட தெய்வம் என்பது திருமால் அப்படின்னு சொல்றோம். சரி, ஓகே. புறநானூற்று பாடல்களுக்கு கடவுள் வாழ்த்து பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார். நற்றினியுடைய பாடல்கள் 401 சொல்றாங்க. ஆக்சுவலி 400 பாடல்கள் பிளஸ் கடவுள் வாழ்த்தோட சேர்த்து 401 சொல்லுவது. குறுந்தொகையுடைய பாடல்கள் 402 சொல்றாங்க. ஆமாம், 401 + 1 சேர்த்தோம் அப்படின்னா 402 பாடல்கள் மொத்தம். கலித்தொகைக்கு கடவுள் வாழ்த்து பாடியவர் நல்லந்துவனார் அப்படின்னு சொல்றோம். ஆமாம், கலித்தொகை பொறுத்தவரையிலும் ஸோ 8 தொகை நூல்களில் ஒரு அகநூல் தான் கலித்தொகை அப்படின்னு நம்ம சொல்றோம். கலித்தொகை பொறுத்தவரையிலும் கூடுதலாக ஒரு சில தகவல்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன தகவல் அப்படின்னா, இது கலிப்பாவால் பாடப்பெற்றது. என்ன பாவகையை சேர்ந்ததுன்னா கலிப்பா. ஸோ கலித்தொகையுடைய பாவகை என்னன்னா கலிப்பா. இதுல கற்றறிந்தோர் ஏத்தும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நூல் எதுனா அது கலித்தொகை தான். இது வந்து இதுலயும் 5 கலிகள் இருக்கு நமக்கு. ஸோ குறிஞ்சிக்களி, முல்லைக்களி, நெய்தல் களி, ஸோ பாலைக்களின்னு சொல்லி நமக்கு 5 வகையான களி இருக்கு இதுல கலித்தொகையில. அந்த ஒவ்வொரு வகையான நமக்கு ஐங்குறுநூறுல பொறுத்தவரை நம்ம பார்த்தோம். ஒவ்வொரு திணைக்குமாக ஒவ்வொரு புலவர் இருப்பாங்க. பாடல்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது 100 வீதம் தான் இருக்கும். ஆனா இங்கு மாறுபடுகிறது. குறிஞ்சிக்களியை பாடினது கபிலர். இங்க இருக்கக்கூடிய பாடல்கள் மொத்தம் எத்தனை பாடல்கள்னா 29 பாடல்களை பாடியிருக்காரு. முல்லைக்களியை பாடினது சோழன் நல் உருத்திரன். சோழன் நல் உருத்திரன். ஸோ இதில் வந்து 17 பாடல்கள் பாடியிருக்காங்க. மருதம் களி பொறுத்தவரையிலும் மருதம் இளநாகனார். மருதன் இளநாகனார் பாடியிருக்காரு. ஸோ மருதன் இளநாகனார் எத்தனை பாடல்கள் பாடியிருக்காரு அப்படின்னா 35 பாடல்கள் பாடியிருக்காரு. ஸோ நெய்தல் களி பொறுத்தவரையிலும் நல்லந்துவனார். ஸோ இவர் எத்தனை பாடியிருக்காருன்னா 33 பாடல்கள். பாலைக்களியை பொறுத்தவரையிலும் பாலை பாடிய பெருங்கடுங்கோன்னு சொல்லுவாங்க. பெருங்கடுங்கோ. முப்பத்தி 35. ஸோ இதெல்லாம் கூட்டினோம்னா நமக்கு 149 பாடல்கள் வரும். மொத்தம் கலித்தொகையில் உள்ள பாடல்கள் எத்தனை அப்படின்னா 150 பாடல்கள். இப்போ நல்லந்துவனார் மொத்தம் பாடினது 34. ஒரிஜினலாக 34. இதில் இருக்கிற ஒரு பாடல் தான் எடுத்துகிட்டு வந்து நமக்கு கடவுள் வாழ்த்தா செட் பண்ணியிருக்காங்க. ஸோ கடவுள் வாழ்த்தா வச்சதுனால 149 + 1 ஆக 150 பாடல்கள். நம்ம கேள்வி கலித்தொகைக்கு கடவுள் வாழ்த்து பாடினது யார் நல்லந்துவனார்னு கேட்டிருக்காங்க. எஸ், நல்லந்துவனாருடைய ஒரு பாடல் தான் எடுத்து கடவுள் வாழ்த்தா வச்சதுனால ஸோ அந்த கூற்று ரைட்டு. ஸோ மூன்றாவது கூற்றுக்கு விடை ஏ. கலித்தொகையை பொறுத்தவரையிலும் இதில் முக்கியமாக நம்ம ஏற்கனவே ஒன்று சொல்லியிருந்தோம். இது கலித்தொகையை பொறுத்தவரையிலும் நாடக வழக்கினும் உலகியல் வழக்கினும் பாடல் சான்ற புலனெறி வழக்கினும் களியே பரிபாட்டு ஆயிரவாங்கினும் உரியதாகும் என்மனார் புலவர் அப்படின்னு சொல்லி தொல்காப்பியத்தினுடைய அகத்திணையல்ல சொல்லப்பட்டிருக்கிறது. நாடக வழக்கினும் உலகியல் வழக்கினும்
பாடல் சான்ற புலனெறி வழக்கினும் களியே பரிபாட்டு ஆயிரு பாங்கினும் உரியதாகும் என்மனார் புலவர் என்று சொன்ன நூல் எதுனா தொல்காப்பியம். அப்ப நாடக வழக்கில் இருக்கக்கூடிய நூல் எது அப்படின்னா கலித்தொகையும் பரிபாடலும் என்பது இந்த விடை. முக்கியமாக நாடக பாங்கில் அமைந்த நூல் அப்படிங்கிறது கலித்தொகை மட்டும்தான். நாடக பாங்கில் அமைய பெற்ற நூல் எதுனா அது கலித்தொகை. ஸோ கைக்கிளை பெருந்திணை பாடல்கள் இடம்பெற்ற ஒரே சங்க நூல் என்று சொல்லக்கூடியது அது கலித்தொகை தான். ஸோ கலித்தொகையில தான் நமக்கு கைக்கிளை பெருந்திணை. நான் சொல்ற பாயிண்ட் எல்லாம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். சொல்ல சொல்ல வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்க உங்களுக்கான விஷயத்த நான் சொல்றத நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு அதை நீங்க படிக்கும் போது எடுத்து திரும்ப திரும்ப ரீகால் பண்ணி பார்க்கணும். ஸோ கல்வி வளார் கண்ட களி என்று சொல்வார்கள். கல்வி வளார் கண்ட களி என்று சொல்லுவாங்க. சரிங்களா? கலிப்பாவில் அமைந்த ஒரே தொகை நூல் கலித்தொகை. கடைசியாக தொகுக்கப்பட்ட 8 தொகை நூல். கடைசியாக தொகுக்கப்பட்ட 8 தொகை நூல் எதுனா கலித்தொகை. காலத்தால் பிந்தைய 8 தொகை நூலும் கலித்தொகைதான். சரிங்களா? ஸோ இத்தனை விஷயங்கள் இசையோடு பாடுவதற்கு ஏற்ற நூலும் கலித்தொகைதான். இது ஒரு அகநூல். இப்போ கலித்தொகை பொறுத்தவரைக்கும் நமக்கு இவ்வளவு விஷயங்கள் நம்ம ஒரு நூல் படிக்கிறோம் அப்படின்னா ஸோ குறிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த கூற்றுக்கான விடை ஏ என்பது 3க்கு. 4வது கூற்றுகளை ஆராய்வும். அகநானூறு பற்றிய கூற்று நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஸோ அகநானூறு அப்படின்னு நமக்கு ஞாபகம் வரக்கூடியது இதனுடைய வேறு பெயர் நெடுந்தொகை. நெடுந்தொகை என்பதுதான் இதனுடைய வேறு பெயர். ஸோ இதை தொகுத்தவர் உருத்திர சன்மனார் என்று சொல்லுவாங்க. இதை தொகுத்தவர் யார் அப்படின்னா உருத்திர சன்மனார். அதாவது மதுரை, உப்பூரி குடிக்கிலார் மகனார். மதுரை உப்பூரி குடிக்கிலார் மன்னனார். உப்பூரி குடிக்கிலார் மகனார் உருத்திர சன்மனார். இந்த உருத்திர சன்மனார் தான் உத்திர சன்மனார்னு இருக்கு. ஸோ இது ரைட்டு தான். இருக்கக்கூடிய பாடல்கள் பொறுத்தவரை நமக்கு எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கும். இது நமக்கு தெரியும். களிச்சி யானை நிறை, களிச்சி யானை, மணிநடை பவழம், நித்தில கோவை அப்படின்னு 3 பிரிச்சிருப்பாங்க. சகநானூறுல தெரிஞ்ச பேர்லயே இருக்கு. 400 பாடல்களை கொண்டது. இந்த களிச்சி யானையில 120 பாடல்களும், மணிமடை பவளத்துல 180, நித்தில கோவையில 100, ஆக 400 பாடல்களை கொண்டதுதான் அகநானூறு. இதனுடைய அடிவரையறை பொறுத்தவரையிலும் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா 13 31 இதனுடைய அடிவரையறை. அகநானூருடைய அடிவரையறை எவ்வளோன்னா 13 31 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ வேறு பெயர் என்ன? நெடுந்தொகை என்று அழைக்கக்கூடியது. நெடுந்தொகை. இதுல இன்னும் ஒரு சிறப்பு இருக்கு. என்ன சிறப்பு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பாடல், எந்த பாடலுடைய எண்ணிக்கையை சொன்னாவே அது எந்த திணை சார்ந்த பாடல்கள் அப்படின்னு நம்ம ஈஸியா சொல்லிடலாம். அந்த வகையில அகநானூறு பொறுத்தவரை நமக்கு எண்களின் அடிப்படையில பகுப்பு கொண்டிருக்கும். அதுல பார்த்தோம் அப்படின்னா பாலைத்திணை பாடல்கள் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா 1, 3, 5 இப்படின்னு ஒற்றை படை எண்களாக இருந்துச்சுன்னா அது பாலைத்திணை. ஸோ அடுத்தது குறிஞ்சி திணை பொறுத்தவரையிலும் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா 2, 8, 12, 18 இப்படி 2, 8, 2, 8ன்னு போயிட்டே இருந்துச்சுன்னா அது குறிஞ்சி திணை பாடல்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது நமக்கு முல்லைத்திணை. ஸோ முல்லைத்திணை பொறுத்தவரையிலும் நமக்கு 4, 14, 24 இப்படி போச்சு அப்படின்னா அது முல்லைத்திணை பாடல்கள்னு சொல்லுவோம். மருதம் பொறுத்தவரையிலும் நமக்கு 6, 16, 26 இப்படி போயிட்டே இருக்கும். ஸோ நெய்தல் பொறுத்தவரை நமக்கு பாடலோட எண்ணிக்கை எப்படி இருக்கும் அப்படின்னா 10, 20, 30ன்னு போயிட்டு இருக்கும்.
ஸோ இதுதான் இப்போ பாலை பொறுத்தவரையிலும் 1, 3, 5 அப்படின்னு சரி பாதியாக இருக்கும். அப்போது 400 பாட்டில் 200 பாடல் அப்படிங்கிறது பாலை திணைக்கானது மட்டும் இருக்கும். ஸோ குறிஞ்சி பொறுத்தவரையிலும் 80 பாடல்கள் இருக்கும். அப்புறம் முல்லைக்கு 40, மருதத்தில் 40, நெய்தல 40 ஆக மொத்தம் 400 பாடல்களை கொண்டதுதான் அகநானூறு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? ஓகே. ஸோ அகநானூறு வந்து தொகுத்தவர் யார் அப்படின்னா பாண்டியன் உக்கிர பெருவழி. தொகுத்தவர் சொல்லியாச்சு உருத்திர சன்மனார். தொகுப்பித்தவர் யாருன்னா பாண்டியன் உக்கிர பெருவழுதி. ஸோ தான் தொகுப்பித்தவர் பாண்டியன் உக்கிர பெருவழுதி. மணிமடை பவளத்தில் 180 பாடல்கள் இருக்கு. தொகுத்தவர் உருத்திர சன்மனார். ஸோ கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கூற்றுகள் பொறுத்தவரையிலும் நமக்கு எல்லாமே சரியாக தான் இருக்கு. ஸோ 4க்கு விடை ஏ. முதல்ல சொன்னோம் 8 தொகை என்ற வார்த்தை முதல்ல பயன்படுத்தினவர் மயிலைநாதர். ஸோ 5க்கு ஆன்சர் சி. திருக்குறளின் முன்னோடி என அழைக்கப்படக்கூடிய நூல் எதுன்னா இந்த புறநானூறு தான் நம்ம திருக்குறளின் முன்னோடி. ஸோ திருக்குறள் என்பது நிறைய அறம் சார்ந்த கருத்துக்களை வலியுறுத்தக்கூடிய வகையில் இருக்கு. ஸோ அதற்கு முன்னாடி இது தொடர்பாக இருக்கக்கூடிய ஒரு சில கருத்துக்கள் எல்லாமே நமக்கு புறநானூற்றிலேயே நமக்கு தெரியப்படுத்துறதுனால 18 கீழ்கணக்கு நூல்களை விட 18 மேல்கணக்கு நூல்கள் என்பது காலத்தால் முந்தைய நூலாக இருக்கிறதுனால திருக்குறளின் முன்னோடி என அழைக்கப்படக்கூடிய நூல் எதுனா அது புறநானூறு அப்படின்னு சொல்றோம். ஓகே. ஸோ அடுத்தது 7வது கேள்வி. ஸோ 7வது கேள்வி பொறுத்தவரையிலும் கீழ்காணும் கூற்றுகளை ஆராயவும். அகமும் புறமும் கலந்து பாடப்பட்ட 8 தொகை நூல் நம்ம 1 ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், அது பரிபாடல். அகமும் புறமும் கலந்து பாடப்பட்ட 8 தொகை நூல் எதுனா பரிபாடல். ஸோ இருக்கக்கூடிய மொத்த புறத்தனைகள் வந்து 12 இருக்கும். ஆனால் புறநானூற்றில் 12 புறத்தனைகளும் பேசியிருக்க மாட்டாங்க, 11 புறத்தனைகள் தான் பேசுவாங்க. ஒளினை என்ற திணை புறத்திணைகளுக்கு பொருந்தாத ஒரு திணையாக இருக்கும். இருக்கக்கூடிய மொத்தம் 65 துறைகளும் 11 புறத்திணைகள் பற்றி புறநானூற்றில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ 2வது கூற்றும் தவறாக தான் இருக்கு. தெய்வங்கள் அடிப்படையில் பகுப்பு முறை அமைந்த ஒரே தொகை நூல் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அது பரிபாடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தெய்வங்கள் அடிப்படையில பகுப்பு இருக்கான்னு சொல்லி பார்த்தோம்னா கண்டிப்பா தெய்வங்கள் அடிப்படையில பகுப்பு என்பது இருக்கு பரிபாடல்ல. இந்த பரிபாடல் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு இசைப்பாடல் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. பரிபாடல் என்னன்னு சொல்லுவாங்க. பரிபாடல் பத்தி ஒரு சில விஷயம் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ பரிபாடல் என்பது இசைப்பாட்டு வகையை சேர்ந்தது. தமிழுடைய முதல் இசை நூல். இசைப்பாட்டு வகையை சேர்ந்தது. இசைப்பாட்டு வகையை சேர்ந்தது. அகமும் புறமும் கலந்து எழுதப்பட்டது பரிபாடல். ஸோ இதில் என்னென்ன தெய்வங்கள் பற்றி இதில் பாடப்பட்டிருக்குன்னா திருமால், முருகன், கொற்றவை போன்ற தெய்வங்கள் பற்றி பாடல் நமக்கு பரிபாடல்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பரிபாடல்ல மொத்தம் 70 பாடல்கள். அதில் நமக்கு கிடைச்சது 24 தான். இது பள்ளி புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கு. சரிங்களா? அதனால 70ல் மொத்தம் எத்தனை பாடல்கள் கிடைக்கப்பட்டிருக்குன்னா 24. இது பரிபாடல்கள் கூடுதலாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. சரிங்களா? இதனுடைய பாவகை என்பது பரிபாட்டு. பாவகை என்பது பரிபாட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் பரிபாடல் பற்றி நமக்கு தெரிஞ்சுக்கணும். பரிபாடல் பாடிய புலவர்கள் மொத்தம் 13 பேர். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இந்த 3வது கூற்று. தெய்வங்கள் அடிப்படையில் பகுப்பு அமைந்த ஒரே தொகை நூல் எதுனா அது பரிபாடல். பதிற்றுப்பத்தில் 6ஆம் பத்தின் ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பதிற்றுப்பத்தில் மொத்தம் 10 இருக்கும். ஒவ்வொரு 10க்கும் ஒவ்வொரு ஆசிரியர்கள் இருப்பாங்க. பதிற்றுப்பத்தில் 6ஆம் பத்தினுடைய ஆசிரியர் யாருன்னா ஆறாம் பத்தை பாடியவர் நச்செல்லையார் அப்படின்னு சொல்லுவாங்க. 6ஆம் பத்தை பாடியவர் நச்செல்லையார். பதிற்று 10 பாடல்கள் அனைத்தும் எந்த திணையை சேர்ந்தது? பதிற்று 10 பாடல்கள் அனைத்தும் எந்த திணையை சேர்ந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாடான் திணையை சேர்ந்தது. பதிற்று 10 பாடல்கள் அனைத்தும் எந்த திணையை சேர்ந்தது அப்படின்னா பாடான் திணையை சேர்ந்தவை. ஸோ அப்போ இதற்கான விடை
அகமும் புறமும் கலந்தப்பட்டது பரிபாடல் தவறு. இரண்டாவது குற்றம் தவறு. தெய்வங்கள் அடிப்படையில் இது சரி. பதிற்று பத்துடைய 6ஆம் பத்தை பாடினவர் நச்செல்லையாறு. பதிற்று பத்து பாடல்கள் அனைத்தும் பாடான் திணையை சார்ந்தவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் ரைட்டு. அப்போ இந்த 3 கூட்டுகள் சரியாக பொருத்தப்பட்டிருக்கு. 7க்கு விடை சி. ஓகே, அடுத்தது உலகம் உருண்டை வடிவமானது என கூறிய முதல் தமிழ் நூல் எதுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நமக்கு உலக உருண்டை அப்படின்னு திருக்குறளையும் இடம் பெற்றிருக்குதான். ஸோ இருந்தாலும் நமக்கு முதல் தமிழ் நூல் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா முதுமொழி காஞ்சியிலேயே நமக்கு உலகம் உருண்டை அப்படிங்கிற செய்தி தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ 8வது கேள்விக்கு விடை டி. அடுத்தது 9வது கேள்வி. ஸோ பொறுத்தவரை நமக்கு மதுரை காஞ்சி அதனுடைய பாட்டுடை தலைவன், பொருணராற்றுப்படையுடைய பாட்டுடை தலைவன், மலைப்படுகடாம். ஸோ நமக்கு பொதுவாக பதிற்று பத்து, அதாவது 10 பாட்டு நூல்கள் பற்றி ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ 10 பாட்டு நூல்கள் என்பது இந்த சொல்லை முதல்ல 10 பாட்டு அப்படிங்கிற சொல்லை முதல்ல பயன்படுத்தியவர் யார்? எட்டு தொகையை யார் எந்த சொல்லை பயன்படுத்தினாரோ அவர் தான் இதை பயன்படுத்தியிருக்காரு. மயிலைநாதர் தான் இந்த 10 பாட்டு என்ற சொல்லை பயன்படுத்தி இருக்காரு. சரிங்களா? ஸோ 10 பாட்டு நூல்கள் பொறுத்தவரையிலும் ஒவ்வொரு நூலுக்கும் தனித்தனியாக ஆசிரியர்கள் இருக்காங்க. நாம் எட்டு தொகையில் எப்படி 5 + 2 + 1 அப்படின்னு பார்த்தோம். 5 அகநூல்கள், 2 புறநூல், 1 அகமும் புறமும் சேர்ந்த நூல் பார்த்தோம். இந்த 10 பாட்டு நூல்களை நாம் 6 கூட்டல் 3 கூட்டல் 1 நம்ம எழுதலாம். இதில் 6 என்பது புறம் நூல்கள். ஸோ புறம் 6 நூல்களும், அகம் என்பது 3 நூல்களும், அகம் என்பது 3 நூல்களும், அகமும் புறமும் கலந்தது. ஸோ ஒரு நூலும் இருக்கும். 6 நூல்கள் புறநூல்கள், 3 நூல்கள் அகநூல்கள், ஒரு நூல் அகமும் புறமும் கலந்த நூல். இந்த 10 பாட்டு பொறுத்தவரையிலும் நமக்கு ஆற்றுப்படை நூல்கள் அப்படிங்கிறது ஒன்று கேட்பாங்க. ஸோ 10 பாட்டில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஆற்றுப்படை நூல்கள். ஸோ ஆற்றுப்படை நூல்கள் எத்தனை அப்படின்னா 5 நூல்கள் இருக்கு. ஸோ ஆற்றுப்படை நூல்கள் எத்தனை? 5 நூல்கள் நமக்கு இடம்பெற்றிருக்கிறது. ஆற்றுப்படை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நான் இன்ன மன்னனிடம் சென்று நான் இவ்வாறு வரை புகழ்ந்து இன்ன பரிசில் பெற்றேன், நீயும் இந்த மன்னனிடம் சென்று நீயும் இவ்வாறு வரை புகழ்ந்து பாடினால் உமக்கும் இன்ன பரிசு கிடைக்கும் என்று ஒருவர் மற்றொருவரை வழிநடத்துவதுதான் நம்ம ஆற்றுப்படை அப்படின்னு சொல்றோம். அப்படிப்பட்ட ஆற்றுப்படை நூல்கள் நமக்கு 10 பாட்டுல பாதி நூல்கள், 10ல் 5 நூல்கள் ஆற்றுப்படை நூல்களாக இருக்கு. இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. ஸோ அப்படி நமக்கு ஆற்றுப்படை நூல்கள் 5ம் பிளஸ் மதுரை காஞ்சி அப்படிங்கிற ஒரு நூலும் சேர்த்து ஆற்றுப்படை நூல்கள் அனைத்துமே புறம் சார்ந்த நூல்கள் மற்றும் மதுரை காஞ்சி 1 மொத்தம் 5 கூட்டல் 1 மொத்தம் 6 நூல்கள் நமக்கு புறம் சார்ந்த நூலாக 10 பாட்டுல இருக்கு. சரிங்களா? இப்போ 6 நூல்கள் தெரிஞ்சிருச்சு. 5 ஆற்றுப்படை நூல்கள். என்னென்ன ஆற்றுப்படை நூல்கள் அந்த 5 நூல்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, திருமுருகாற்றுப்படை, பொருணர் ஆற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, மலைப்படுகடாம் அல்லது கூத்தராற்றுப்படை. அப்படின்னு சொல்லி நமக்கு 5 நூல்கள் ஆற்றுப்படை நூல்களாக இருக்கு. திருமுருகாற்றுப்படை, பொன்னராற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, மலைப்படுகடாம் அப்படின்னு சொல்லி 5 நூல்கள் நமக்கு ஆற்றுப்படை நூல்களாக இருக்கு. இப்ப இந்த 5 நூல் மற்றும் மதுரை காஞ்சியோட சேர்த்து நமக்கு மதுரை காஞ்சி இப்ப 5 + 1 6 மொத்தம் 6 நூல்கள் புறநூல்களாக இருக்கு. ஓகே. ஸோ அடுத்தது அகநூல்கள் 3 சொன்னோம் இல்லையா? அகம் சார்ந்த நூல்கள் என்ன அப்படின்னா அது முல்லைப்பாட்டு, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை.
ஸோ இந்த 3 நூல்கள் நமக்கு அகம் சார்ந்த நூலாக இருக்கும். அப்ப அகமும் புறமும் கலந்த நூல் ஸோ நெடுநல் வாடை. நெடுநல் வாடை தான் அகமும் புறமும் கலந்த நூலா இருக்கு. ஸோ இப்போ மொத்தம் 10 நூல்கள் வந்துருச்சு. சரிங்களா? இதான் வந்து பொதுவாக 10 பாட்டு நூல்களில் தெரிஞ்சுக்க வேண்டியது. ஓகே. ஸோ அடுத்தது ஒரு சில கூடுதல் தகவல்கள் நம்ம 10 பாட்டில் தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, ஸோ இதனுடைய பாடலுடைய அடி வரையறைகள் அப்படிங்கிறது கேட்பாங்க. பாடலுடைய அடி வரையறை என்பது ரொம்ப முக்கியமானது. பாருங்க, இதில் எத்தனை அடிகளை கொண்டது? ஃபர்ஸ்ட் பாருங்க, நான் சொல்றேன். திருமுருகாற்றுப்படை. திருமுருகாற்றுப்படை. ஸோ இருக்கக்கூடிய பாடல் வந்து 317 அடிகளை கொண்டிருக்கும். இதனுடைய ஆசிரியர் யாருன்னா நக்கீரர். ஸோ இதை வந்து புலவராற்றுப்படை என்றும் அழைப்பார்கள். புலவராற்றுப்படை. ஸோ 2வது பொருணர் ஆற்றுப்படை. பொருணர் ஆற்றுப்படை பொறுத்தவரையிலும் இதனுடைய அடி வரையறை 248. ஸோ இதனுடைய ஆசிரியர் முடத்தாம கன்னியார். 3வது சிறு பானாற்றுப்படை. 269 அடிகளை கொண்டது. இதனுடைய ஆசிரியர் நல்லூர் நத்தத்தனார். ஸோ 4வது பெரும் பானாற்றுப்படை. ஸோ இதனுடைய பாடல்கள் 500 பாடலடிகள் இருக்கும். ஸோ இதனுடைய ஆசிரியர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார். ஐந்தாவது முல்லைப்பாட்டு. இதனுடைய அடி 103 அடிகளை கொண்டது. ஸோ இதனுடைய ஆசிரியர் நப்பூதனார். இதுதான் வந்து ஒரு செட்டு, ஒரு அஞ்சு நூல்களில். ஸோ திருமுருகாற்றுப்படை 317, நக்கீரர், வேறு பெயர் புலவராற்றுப்படை. பெருநராற்றுப்படை முடத்தாம கன்னியார் எழுதினது 248 அடிகளை கொண்டது. சிறுபானாற்றுப்படை 269, நல்லூர் நத்தத்தனார். பெரும்பானாற்றுப்படை 500, ஸோ கடியலூர் உருத்திரங்கண்ணனார். முல்லைப்பாட்டு நப்பூதனார் 103 அடிகள். முல்லைப்பாட்டுடைய வேறு பெயர் நெஞ்சாற்றுப்படை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே. அடுத்தது 6வது மதுரை காஞ்சி. 782 அடிகள். அதில் 354 அடிகள் வந்து மதுரை பற்றி மற்றும் பேசியிருக்கும். மதுரை குறித்து சொன்ன அடிகள் 354, மொத்தம் 782 அடிகள். என்னோட ஆசிரியர் மாங்குடி மருதனார். 7வது நெடுநல்வாடை. 188 அடிகளை கொண்டது. ஸோ இதனுடைய ஆசிரியர் நக்கீரர். நெடுநல்வாடின் ஆசிரியர் நக்கீரர். அடுத்தது 8வது குறிஞ்சிப்பாட்டு. 261 அடிகள் கொண்டது. குறிஞ்சிப்பாட்டின் ஆசிரியர் கபிலர். அடுத்து 9வது பட்டினப்பாலை. இது 301 அடிகளை கொண்டது. இதனுடைய ஆசிரியர் ஏற்கனவே நாம் சொன்னோம் இல்லையா, பெரும்பான் ஆற்றுப்படையினுடைய ஆசிரியரான கடியலூர் உருத்திரங்கண்ணனார் தான் இதனுடைய ஆசிரியரும். கடியலூர் உருத்திரங்கண்ணனார். அடுத்தது
இந்த பட்டினப்பாலையுடைய வேறு பெயர் தான் என்ன அப்படின்னா வஞ்சி நெடும்பாட்டு. வஞ்சி நெடும்பாட்டு என்று அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னா ஸோ நமக்கு பட்டினப்பாலை தான் வஞ்சி நெடும்பாட்டு என்று அழைக்கப்படுகிறது. இங்க பாருங்க, மதுரை காஞ்சிக்கு வஞ்சி நெடும்பாட்டு கொடுத்துருக்காங்க, இது தவறான கூற்று. ஸோ மலை படுகடாம் அப்படிங்கிறதுக்கு மலை படுகடாம் நூலின் ஆசிரியர் 583 அடிகள். இதனுடைய ஆசிரியர் பெருங்குன்றூர் பெருங்கௌசிகனார். ஸோ நமக்கு மொத்தம் இந்த மாதிரி 10 நூல்கள் இது தொடர்பாக எத்தனை அடிகள் கொண்டிருக்கு, ஸோ எதெல்லாம் அகநூல் எதெல்லாம் புறநூல் அப்படிங்கிற ஒரு கிளியர் டெஃபினேஷன் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ ஒவ்வொரு நூலியோட ஆசிரியர்கள் பார்த்தாச்சு, எதெல்லாம் ஆற்றுப்படை நூல்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு. ஸோ இந்த பாட்டுடை தலைவன் அப்படிங்கிறது புறநூல்கள் அனைத்திற்குமே பாட்டுடை தலைவன் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அப்படி மதுரை காஞ்சியுடைய பாட்டுடை தலைவன் யார் அப்படின்னா தலையண காணத்து செருவென்ற பாண்டி நெடுஞ்செழியன். பொருணராற்றுப்படையுடைய பாட்டுடை தலைவன் கரிகால் பெருவளத்தான். ஸோ மலை படுகடாமுடைய பாட்டுடை தலைவன் நன்னன் செய் நன்னன். மதுரை காஞ்சியுடைய வேறு பெயர் என்ன அப்படின்னா பெருங்குவள. பெருங்குவள மதுரை காஞ்சி அப்படின்னு சொல்லிதான் மதுரை காஞ்சியை சொல்லுவாங்க, அல்லது வஞ்சி பாட்டுன்னு சொல்லுவாங்க. இது மதுரை காஞ்சிக்கானது. ஸோ வஞ்சி நெடும்பாட்டு என்று அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னா பட்டினப்பாலை. ஸோ நெடுநல் வாடை அப்படிங்கிறதுக்கு நமக்கு தலையண காணத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நெடுநல் வாடைக்கு பொறுத்தவரையிலும் அவர் தான் இருக்கலாம். ஏன்னா நமக்கு இந்த இடத்துல வேம்பு தலையாத்த நோன்கால் எக்கம் அப்படிங்கிற வார்த்தை ஒரு அடியின் மூலமாகத்தான் நெடுநல் வாடையுடைய பாட்டுடை தலைவனாக நாம் அது ஒரு பாண்டிய மன்னன் இருக்கலாம், ஒரு வேப்பம்பு வச்சு உடையவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வரிசையில் இவர் இருக்கலாம் அப்படின்னு கூட சொல்றாங்க. அப்போ இதில் 9ல் 4 கூற்றுகள் சரியாக இருக்கு, ஒரு கூற்று தவறாக இருக்கு. 9க்கு விடை சி. 10 பாட்டு நூல்களுள் காலத்தால் பிந்தைய நூல் எதுன்னு சொன்னோம்னா அது திருமுருகாற்றுப்படை. ஆனால் 10 பாட்டு நூல்களில் முதலாவதாக வைத்து எண்ணப்படும் நூல் எது அப்படின்னு சொன்னோம்னா அது திருமுருகாற்றுப்படை தான். ஏன் அப்படின்னா 10 பாட்டு நூலுடைய இந்த திருமுருகாற்றுப்படையுடைய பாட்டுடை தலைவன் யாருன்னா முருகன். ஒரு கடவுளை பாட்டுடை தலைவனாக கொண்டு எழுந்த நூல் ஆமையால் ஸோ திருமுருகாற்றுப்படையை முதலாவதாக வைத்து என்றோம். பட் காலத்தால் பிந்தைய நூல் என்பது திருமுருகாற்றுப்படை. ஓகேங்களா? ஸோ அடுத்தது 11வது கேள்வி. 11 கீழ்கணக்கில் உள்ள ஒரே தொகை நூல் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 11 கீழ்கணக்கு நூல்கள் பொறுத்தவரைக்கும் நம்ம ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்ம 17 மேல்கணக்கு நூல்கள் பொறுத்தவரைக்கும் நம்ம எப்படி 18 நூல்கள் அப்படின்னு சொல்லி 8 தொகை 10 பாட்டு நூல் அப்படின்னு சொல்லி சொன்னோமோ அதே மாதிரி 17 கீழ்கணக்கு நூல்கள்லையுமே நமக்கு 18 நூல்கள் இருக்கும். பதினெட்டு நூல்கள் 18 கீழ் என்றால் சிறிய, 18 சிறிய நூல்களை கொண்டதுதான் 18 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அங்க எப்படி நம்ம ஒவ்வொரு நூல்களையும் நம்ம அகமா புறமா பிரிச்சோம் அப்படின்னா இது 18 நூல்கள் இருக்கும். இந்த 18 நூல்கள்ல அறநூல்கள் 18 நூல்கள்ல அறநூல்கள், அறம் என்றால் நீதி கருத்தை வலியுறுத்தி சொல்லக்கூடிய நூல்கள் 11. அகநூல்கள் என்பது எத்தனை இருக்கு அப்படின்னா அகநூல்கள் 6 நூல்கள். புறநூல் என்பது ஒரே ஒரு நூல் தான் அங்க புறநூலா இருக்கு. ஸோ அந்த மொத்தம் பார்த்தோம்னா 18 நூல்கள் நமக்கு இப்படிதான் பிரியுது. ஸோ இப்போ பெரும்பாலான நூல்கள் 18 கீழ்கணக்கில் பெரும்பாலான நூல்கள், அது குறிப்பாக சங்க இலக்கியத்தை நாம கிமு 3லிருந்து கிபி 3ன்னு சொன்னோம். இந்த கிபி 3லிருந்து ஸோ கிபி 6 இந்த இடைப்பட்ட காலத்தை தான் நம்ம சங்க மருவிய காலம் அப்படின்னு சொல்றோம். அந்த காலத்தில் இயற்றப்பட்ட நூல்கள் தான் நம்ம 18 கீழ்கணக்கு அப்படின்னு சொல்றோம். அதில் அறநூல்கள் 11ம் அகநூல்கள் 6ம் புறநூல்கள் 1மாக மொத்தம் 18 நூல்களை கொண்டது. சரிங்களா? ரொம்ப முக்கியமானது. சரி, அதுல முக்கியமாக நமக்கு 11 நூல்கள்ல நாலடியாறு,
முக்கியமான அறநூல்கள் நாலடியாறு, நான்மணிக்கடிகை. நாலடியார் எழுதினது யாரு? சமண முனிவர்கள், பல்வேறு நபர்களால் இயற்றப்பட்டது. அதனால தான் பல நபர்கள் சேர்ந்து எழுதின நூல் தான் நம்ம தொகை நூல் அப்படின்னு சொல்றோம். அப்போ நாலடியார சமண முனிவர்கள் பல பேர் ஏற்றிருக்காங்க. அப்போ ஒரே தொகை நூல் 14 கீழ்கணக்குடைய ஒரே தொகை நூல் எது அப்படின்னா அது நாலடியார் தான். அப்புறம் நான்மணிக்கடிகை, ரெண்டாவதாக நான்மணிக்கடிகை ஒரு அறநூல். ஸோ முதல் அறநூல் நம்ம நாலடியார் பார்த்தோம். ரெண்டாவது நான்மணிக்கடிகை, அது விளம்பி நாகனாருடைய நூல். ஸோ மூணாவது இன்னா 40 என்ற நூல், ஸோ அது கபிலருடைய நூல். நாலாவதாக இனியவை 40, அது பூதன் சேந்தனார். ஐந்தாவது திரிகடுகம், அது நல்லாதனார் இயற்றின நூல். ஆறாவது ஆசாரக்கோவை, பெருவாயின் முள்ளியாருடைய நூல். ஏழாவது பழமொழி 400 என்று சொல்லக்கூடிய நூல், அது மூன்றுரை அரையனார் இயற்றின நூல். எட்டாவது சிறு பஞ்சமூலம், இது காரியாசான் எழுதினது. ஒன்பதாவது ஏழாதி, இதனுடைய ஆசிரியர் கனி மேதாவியார். 10வது நூல் முதுமொழி காஞ்சி, இந்த நூலின் ஆசிரியர் கூடலூர் கிழார். 11வது நூல் தான் நமக்கு திருக்குறள், அது திருவள்ளுவர் இயற்றியது. மொத்தம் இந்த 11 நூல்களுமே அறநூல்கள், அறம் சார்ந்த நூல்கள் சொல்கிறோம். இது நீங்கள் என்ன பண்ணணும்னா வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு பொறுமையாக அதெல்லாம் எழுதி வச்சு படிங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கண்டிப்பாக கேள்விகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அறநூல்கள் 11 சொல்லியாச்சு. அடுத்தது அகநூல்கள் 5 நூல்கள் சொல்ல போகிறோம். ஸோ இதில் அகநூல்கள் மொத்தம் 6 நூல்கள் இருக்குது. சாரி, அகநூல்கள் எத்தனை இருக்குன்னா 6 அகநூல்கள் இருக்குது. சரிங்களா? அதில் 5 50, 5 அப்படிங்கிறது மாறன் பொறையனாருடையது. ஐந்திணை 70, மூவாதியார். திணைமொழி 50, கண்ணன் சேந்தனார். திணை மாலை 150, கனி மேதாவியார். பார் 40, திணை மாலை 150, கனி மேதாவியார். கனி மேதாவியார் இயற்றின திணை மாலை 150. கார் 40. ஸோ கார் 40 என்ற நூலின் ஆசிரியர் கண்ணன் கூத்தனார். கைநிலை என்ற நூலின் ஆசிரியர் கைநிலை புள்ளங்காடனார். ஸோ கைநிலை அப்படிங்கிறது புள்ளங்காடனார். கைநிலை என்ற நூலின் ஆசிரியர் புள்ளங்காடனார். இதுதான், இந்த 6 நூல்கள் தான் நமக்கு அகம் சார்ந்த நூல்கள். அப்போ 14 கீழ்கணக்குடைய அகம் சார்ந்த நூல்கள் என்னென்னா இந்த 6 நூல்கள். 5 மாறன் பொறையனார், 5 மூவாதியார், திணைமொழி 50 கண்ணன் சேந்தனார், திணை மாழை 150 கனி மேதாவியார், கார் 40 கண்ணன் கூத்தனார், கைநிலை புள்ளங்காடனார். இந்த 6 நூல்கள் அகம் சார்ந்தது. நமக்கு இங்கே இருக்கக்கூடிய ஒரே ஒரு புறநூல் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா புறம் சார்ந்த நூல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது களவழி 40. களவழி 40 தான் ஒரே ஒரு புறநூல் 14 கீழ்கணக்கில். இதனுடைய ஆசிரியர் கேட்கலாம், பொய்கையார். இந்த களவழி 40 தழுவி இந்த நூலை தழுவி எழுதப்பட்ட நூல் தான் மான விஜயம். ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி.
களவழி 40 என்ற நூலை தழுவி எழுதப்பட்ட நூல் எதுன்னா மான விஜயம். இந்த மான விஜயம் என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பரிதிமாற் கலைஞர். மான விஜயம் என்ற நூலின் ஆசிரியர் பரிதிமாற் கலைஞர். சரிங்களா? ஓகே. இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இப்போ 18 கீழ்கணக்கு பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பா இதெல்லாம் முக்கியமா கேட்பாங்க. இதுக்கு கூட வெண்பாக்கள் கூட சொல்லுவாங்க. 4 அடி 4 மணி 440 ஐந்தினை முப்பால் கடுகங்கோவை பழமொழி மா மூலம் இந்நிலைய காஞ்சியோடு ஏழாதி என்பவே கைநிலையவாங் கீழ்கணக்கு என்ற ஒரு வெண்பா கூட 18 கீழ்கணக்கு நூல்களுக்கு இருக்கு. சரிங்களா? ஓகே. இப்போ அறநூல்கள் 11, அகம் 6, புறம் 1ன்னு 18 நூல்கள் இருக்கு. சரி, ஓகே. அப்போ ஒரே தொகை நூல் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது நாலடியார். சரி, அடுத்தது 12வது கேள்வி. தொல்காப்பியருடைய இயற்பெயர் கிரண தூமாக்கினியர் என்பது சரி. 18 கீழ்கணக்குல வரலாற்றை சொல்லக்கூடிய வரலாற்றை மிகுதியாக தரக்கூடிய நூல் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அது பழமொழி 400 அப்படின்னு சொல்றாங்க. வரலாற்றை மிகுதியாக தரக்கூடிய நூல் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது பழமொழி 400. முக்கியமானது, தொல்காப்பியர் பழமொழியை எவ்வாறு குறிப்பிடுகிறார் என்றால் முதுசொல் என்று குறிப்பிடுகிறார். நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கணியர் ஆயினும் ஈக்கால் துணையும் உதவாதார் நட்பெண்ணாம் செய் தானும் சென்று கொள்ளல் வேண்டும் செய் விளைக்கும் வாய்க்கால் எண்ணையா தொடர்பு என்ற நூல் நாலடியாரில் இடம்பெற்றிருக்கிறது. எஸ், இங்க கொடுக்கப்பட்ட அனைத்து கூற்றுகளுமே சரிதான். அப்ப 12க்கு விடை ஏ. கலிங்கத்து பரணி போன்ற பிற்கால நூல்களுக்கு வழிகாட்டியாக அமைந்த நூல் எதுன்னு கேட்கிறாங்க. நாம் இப்ப பார்த்தோம் 18 கீழ்கணக்கு நூல்கள். இங்க சொல்லியிருக்கிறது எல்லாமே 18 கீழ்கணக்கு நூல்கள். இதுல கலிங்கத்து பரணி என்பது ஒரு போர்க்களத்தினுடைய வெற்றியை சொல்லக்கூடியது. அப்ப போர் சிறப்பினுடைய வெற்றியை சொல்லக்கூடிய நூலா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது புறம் சார்ந்த நூலாகத்தான் இருக்கும். அப்படி இந்த புறம் சார்ந்த நூல் இதுல எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது களவழி 40. களவழி 40 எழுதினது பொய்கையாறு. இந்த கலிங்கத்து பரணி போன்ற பிற்கால நூல்களுக்கு வழிகாட்டியாக அமைந்த நூல் எதுனா அது களவழி 40 பொய்கையாருடையது. சரிங்களா? 13க்கு விடை சி. 14. இங்க 14 பொறுத்தவரை நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா நூலாசிரியரை பொறுத்து சொல்லியிருக்கோம். 18 கீழ்கணக்கு நூல்கள் இது எல்லாமே. இதுல இருக்கக்கூடிய ஒரு 6 நூல்கள் கொடுத்திருக்கும். இது எத்தனை இணைகள் சரியாக பொருத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஏழாதி என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா கனி மேதாவியார் சரியாக பொருத்தப்பட்டிருக்கு. கார் 40 என்ற நூலின் ஆசிரியர் கண்ணன் கூத்தனார் சரி. இனியவை 40 என்ற நூலின் ஆசிரியர் பூதஞ்சேந்தனார். முதுமொழி காஞ்சி என்ற நூலின் ஆசிரியர் மதுரை கூடலூர் கிழார். இது சரி. திணைமொழி 50க்கு கண்ணன் சேந்தனார் தான் விடை. கண்ணன் சேந்தனார் தான் திணைமொழி 50க்கு விடையா இருக்கும். இந்த கனி மேதாவியார் என்ன பண்ணிருப்பாருன்னா 2 நூல்கள் எழுதியிருப்பாரு. கனி மேதாவியார் எழுதினது 2 நூல்கள். 1 ஏழாதி, இன்னொன்னு திணை மாலை 150. ஐந்திணை 70 என்ற நூலின் ஆசிரியர் மூவாதியார். அப்போ இந்த கூற்றும் தவறாக புரிஞ்சிருக்கு. மொத்தம் 6 கூட்டுல 2 தப்பு. 4 இணைகள் சரி. ஏற்கனவே நம்ம பார்த்தோம் பெருகுவள என்று அழைக்கப்படும் நூல். பெருகுவள என்று அழைக்கப்படும் மதுரை காஞ்சி. முல்லைப்பாட்டுடைய வேறு பெயர் பார்த்தோம் நெஞ்சாற்றுப்படை. முல்லைப்பாட்டுடைய வேறு பெயர்கள் நமக்கு நெஞ்சாற்றுப்படை அப்படின்னு சொல்றோம். பட்டினப்பாலை. பட்டினப்பாலைக்கு தான் பார்த்தோம் வஞ்சி நெடும்பாட்டு.
குறிஞ்சி பாட்டுக்கு பெருங்குறிஞ்சி. ஸோ பெருகுவளை என்று அழைக்கப்படும் நூல் மதுரை காஞ்சி. ஸோ அவ்வளோதான் முடிஞ்சது. இந்த 15th கொஸ்டினுக்கு ஆன்சர் டெல்லி. சார் இது 16வது கேள்வி. கீழ்காணும் கூற்றுகளை ஆராயவும். சரி, சங்கம் மருவிய காலம் இப்பதான் சொன்னோம். கிபி 3லிருந்து கிபி 6ஆம் நூற்றாண்டு இப்பதான் பார்த்துட்டு வந்தோம். கிமு 3லிருந்து கிபி 3ங்கிறது சங்க காலம் என்றால் சங்கம் மருவிய காலம்ங்கிறது கிபி 3 to 6. சரி, சங்கம் மருவிய காலத்தில் தமிழ்நாட்டை ஆட்சி பண்ணவங்க களப்பிரர்கள். ஆமாம், இதற்கு இருண்ட கால இலக்கியம்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா களப்பிரர்கள் ஆட்சி பற்றின போதிய தகவல்கள் நமக்கு கிடைக்க பெறாததுனால இருண்ட கால இலக்கியம் என்ற பெயரும் உண்டு. 14 கீழ்கணக்கு நூல்கள் அனைத்துமே வெண்பாயாப்பில் ஏற்றப்பட்டிருக்கும். சரி, அனைத்தும் சரியானது. 16க்கு ஏ. வேம்பு தலையாத்த நோன்கால் எக்கம். நம்ம ஆல்ரெடி சொன்னோம், நெடுநல் வாடை என்பது அகநூலாகத்தான் இருந்தது. ஸோ நெடுநல் வாடை என்பது 10 பாட்டு நூல்களில் அகமும் புறமும் கலந்த நூல் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அகமும் புறமும் கலந்த நூல். இதில் இருக்கக்கூடிய அடிகள் மொத்தம் 188 அடிகள். இதனுடைய ஆசிரியர் நக்கீரர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரே ஒரு வார்த்தை, வேம்பு தலை யாத்த நோன்கால் எக்கம். வேப்பம்பூவை சூடியவன் யார் அப்படின்னா பாண்டிய மன்னன். வேப்பம்பூவை சூடியது பாண்டியன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கிறதுனால நமக்கு இது வந்து புறம் சார்ந்த நூலாகவும் கருதப்படுகிறது. அந்த வரியில சொல்லக்கூடியவங்க யார் அப்படின்னா பாண்டியர். சரிங்களா? அடுத்தது சிலப்பதிகாரத்தினுடைய கதாபாத்திரங்கள் பொறுத்து நமக்கு கொடுத்துருக்காங்க. சிலப்பதிகாரத்துடைய கதாபாத்திரங்கள் அப்படிங்கிறது நமக்கு ஒரு சில முக்கியமான கதாபாத்திரங்கள் கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். சிலப்பதிகாரத்தில் எந்தெந்த கதாபாத்திரங்கள் நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத நம்ம படித்து வச்சுக்கணும். ஸோ அதன் வரிசையில் நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான கதாபாத்திரங்கள், முதல்ல சிலப்பதிகாரம் அப்படிங்கிறது காப்பியங்கள், ஐம்பெருங்காப்பியங்கள்ல முதலாவதாக சொல்லக்கூடிய நூல் நமக்கு சிலப்பதிகாரம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஐம்பெருங்காப்பியங்கள் என்பது என்னன்னா அறம், பொருள், இங்க இருக்கும் பாருங்க, இதுக்கானது அறம், பொருள், இன்பம், வீடு என்ற 4 பொருளையும் கூறினா அது பெருங்காப்பியம். இந்த 4ல் ஒன்றோ அல்லது பலவோ குறைந்து இருந்துச்சுன்னா அது சிறுகாப்பியம்னு சொல்லுவாங்க. அறம், பொருள், இன்பம், வீடு என்ற 4 பொருளையும் கூறுவது பெருங்காப்பியம். அப்போ ஐம்பெருங்காப்பியங்கள் மொத்தம் 5 இருக்கு. சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசின்னு சொல்லி 5 நூல்கள் இருக்கு. அதில் சிலப்பதிகாரம் எழுதினது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இளங்கோவடிகள். ஸோ மணிமேகலை பொறுத்தவரை சீத்தலை சாத்தனார். சீவக சிந்தாமணி சீவக சிந்தாமணியின் ஆசிரியர் திருத்தக்க தேவர். வளையாபதி ஆசிரியர் பேர் அறியப்படவில்லை. குண்டலகேசி நாதகுத்தனார். இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய ஐம்பெருங்காப்பியங்கள். ஸோ ஐம்பெருங்காப்பியத்தில் சிலப்பதிகாரத்துடைய கதாபாத்திரங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ சிலப்பதிகாரத்தில் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது, சிலப்பதிகாரத்தினுடைய தலைவன் யாரு? சிலப்பதிகாரத்துடைய தலைவன் யாரு? ஸோ கதாநாயகன் கோவலன், தலைவி கண்ணகி, ஆடல் மங்கை மாதவி. கோவலனுடைய தந்தை மாசாத்துவன். கோவலனின் தந்தை மாசாத்துவன். கண்ணகியின் தந்தை மாநாய்க்கன். கண்ணகியின் தந்தை மாநாய்க்கன். மாதவியின் தாய் சித்ராபதி. மாதவியின் தோழி வயந்தமாலை.
பெண் சமணத்துறவி கவுந்தியடிகள். ஆண் பௌத்த துறவி ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்கதான் அரவணடிகள். ஆண் பௌத்த துறவி. மாதவி ஆடலரசி. மாதரி இடைக்குல மூதாட்டி. மாதரியுடைய மகள் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மாதரியுடைய மகள் ஐயை அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்ல ஒரு கதாபாத்திரங்கள்லாம் கேட்குறாங்க. இப்போ மாதரியுடைய மகள் ஐயை. கோவலனுடைய நண்பன் யார் அப்படின்னா மாடலன் அப்படின்னு சொல்லுவாங்க. கோவலனுடைய நண்பன் யாரு? மாடலன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இதான் வந்து முக்கியமான கதாபாத்திரங்கள். ஸோ சிலப்பதிகார கதாபாத்திரத்தை பொறுத்தவரை மாதவி ஆடலரசி, மாதரி இடைக்குல மூதாட்டி, மாதவியின் தாய் சித்ராபதி, கவுந்தியடிகள் சமண பெண் துறவி, மாதவியின் தோழி பயந்தமாலை. ஸோ கொடுக்கப்பட்ட அனைத்து கூற்றுகளுமே நமக்கு சரியாகத்தான் புரிந்திருக்கிறது. 5 இணைகளும் சரி. சரிங்களா? சரி, ஓகே. கூற்றுகளை கவனி. அறம் பொருள் இன்பம் வீடு என்ற 4 பொருளையும் கூறுவது பெருங்காப்பியம். அதான் பார்த்தோம். சரி. அறம் பொருள் இன்பம் வீடு இந்த 4ல் ஏதோனும் ஒன்று குறையணுமே அது சிறுகாப்பியம்னு சொல்லுவாங்க. ஐஞ்சிறுங்காப்பியங்கள் அனைத்துமே சமண காப்பியங்கள் தான். ஐஞ்சிறுங்காப்பியங்கள் அனைத்துமே சமண காப்பியங்கள். ஐஞ்சிறுங்காப்பியங்கள் எல்லாமே சமண காப்பியங்கள் தான். ஐஞ்சிறுங்காப்பியம் அப்படிங்கிற வழக்கை ஏற்படுத்தியவர் சீவை தாமோதரனார். ஐஞ்சிறுங்காப்பியம் என்ற வழக்கை ஏற்படுத்தியவர் சீவை தாமோதரனார். ஐஞ்சிறுங்காப்பியங்கள் நமக்கு தெரியும். நாககுமார காவியம். நாககுமார காவியம் தெரியாது, ஆசிரியர் பெயர் அறியப்படவில்லை. உதயகுமார காவியம், யசோதர காவியம், நீலகேசி, சூளாமணி அப்படின்னு சொல்லி 5 நூல்கள் ஐஞ்சிறுங்காப்பியங்கள் இருக்கும். சூளாமணியுடைய ஆசிரியர் தோளாமொழி தேவர். சூளாமணி என்ற நூலின் ஆசிரியர் தோளாமொழி தேவர். சப்போ நாககுமார காவியம், உதயன குமார காவியம், யசோதர காவியம், நீலகேசி, சூளாமணி இந்த 5 நூல்கள் ஐஞ்சிறுங்காப்பியங்கள் சொல்லுவாங்க. எல்லாமே நமக்கு சமண காப்பியங்கள் தான். ஸோ 19ல் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடியதுல நமக்கான விடை 3 இணைகளுமே சரி. அடுத்தது 20வது கேள்வி. கண்ணகி என்ற சொல்லுக்கு கண்களால் நகுபவள் என்று பொருள். ஏற்கனவே டிஎன்பிஎஸ்ல கேட்டிருக்காங்க. கண்ணகி என்ற சொல்லுக்கு என்ன பொருள்னா கண்களால் நகுபவள். கண்ணகி கோவிலுடைய முதல் பெண் பூசாரி இவங்க யாருன்னா கண்ணகியுடைய தோழி. கண்ணகியின் தோழியான தேவந்தி தான் கண்ணகிக்கு கோயில் கட்டுறாங்க. அப்போ அந்த சிலப்பதிகாரத்தினுடைய கதை அப்படிங்கிறது திருத்தக்கதை, அதாவது சீத்தலை சாத்தனாரால இளங்கோவடிகள் கேட்கிறாரு. கேட்டுட்டு நான் வந்து யாட்டுதும் ஓர் பாட்டுடைய செயல்னு சொல்றாரு. அப்போ இளங்கோவடிகள் வந்து சிலப்பதிகாரத்துக்கு சொற்கோவில் எழுப்பும் பொழுது இளங்கோவடிகளோட அண்ணன் சேரன் செங்குட்டுவன் என்ன சொல்றாங்கன்னா கற்கோயில் எழுப்ப வேண்டும், பத்தினி தெய்வத்தை பறைசால் வேண்டும் அப்படின்னு சொல்லி சேரன் செங்குட்டுவனுடைய மனைவி வேண்மாள் சொல்லுவாங்க. அவங்களுடைய ஆணைக்கு இணங்க தான் சேரன் செங்குட்டுவன் என்பது கண்ணகிக்கு கோயில் கட்டுவாங்க. கோயில் கட்டி அதனுடைய கோயிலுடைய முதல் பெண் பூசாரியாக தேவந்தி இருப்பாங்க. முடிகளு மூவேந்தர் மூவருக்கும் உரியது, அடிகள் நீரே அருளுக என்று கூறியவர் யாருன்னா சீத்தலை சாத்தனார். முடிகளு வேந்தர் மூவருக்கும் உரியது, அடிகள் நீரே அருளுக என்று கூறியவர் சீத்தலை சாத்தனார். கண்ணகிக்கு கோயில் கட்டினது சேரன் செங்குட்டுவன். யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா பத்தினி தெய்வத்தை பறைசால் வேண்டும் என்று சேரன் செங்குட்டுவனுடைய மனைவி வேண்மாள்.
ஸோ இவங்க தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ இவங்களுடைய ஆணைக்கு இணங்க தான் கோயில் கட்டுவாங்க. அப்போ அவங்க கொடுக்கப்பட்டிருக்க கூற்றுகள் நமக்கு 1, 2, 3, 4 கூற்றுமே சரி. ஓகே, அடுத்தது 21வது கேள்வி. மணிமேகலையுடைய தோழி யாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மணிமேகலை. ஸோ மணிமேகலை என்பது சிலப்பதிகார கதை தொடர்ச்சியினுடைய அதனுடைய கதை தொடர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. இதனுடைய ஆசிரியர் யாரு? மணிமேகலையுடைய ஆசிரியர் சீத்தலை சாத்தனார்னு சொல்லுவோம். கூளவாணிகன் சீத்தலை சாத்தனார். இதுல கூளம் என்பது என்னன்னா தானியத்தை குறிக்கும். தானிய வணிகம் செய்த அவர்தான் சீத்தலை சாத்தனார். இந்த மணிமேகலை அப்படிங்கிற நூலுக்கு மணிமேகலை துறவுங்கிற வேறு பெயர் இருக்கு. மணிமேகலை துறவு தமிழுடைய 2வது காப்பிய நூல். முதல்ல சிலப்பதிகாரம், 2வது காப்பியம் அப்படின்னு கேட்டாங்கன்னா மணிமேகலை. சமய பூசலுக்கு வித்திட்ட முதல் நூல். பௌத்த சமயம் சார்ந்து எழுதப்பட்ட நூல். சமய பூசலுக்கு வித்திட்ட முதல் நூல். ஸோ மணிமேகலையுடைய தோழி சுதமதி, ஆதிரியுடைய கணவன் சாதுவன். மணிமேகலை முதல்ல அக்ஷய பாத்திரத்துல பிச்சை எடுத்தது ஆதிரை கிட்டதான். ஆதிரியுடைய கணவன் சாதுவன். வாணிகம் செய்யும் பொருட்டு அப்படின்னு சொல்லி நம்ம சாதுவன் பத்தி கொடுத்திருப்பாங்க. சிலப்பதிகாரத்துடைய பாடல் வரிகள் மொத்தம் 5001 பாடல்கள் வரிகள் இருக்கு. தமிழில் தோன்றிய முதல் சமய காப்பியம்னா அது மணிமேகலை. தண்டமிழாசான் சாத்தன் நன்னூர் புலவன் என இளங்கோவடிகள் சாத்தனாரை பாராட்டியுள்ளார். ஆமாம், பாராட்டியிருக்காரு. சரிங்களா? இதுதான் புத்தரினுடைய காலில் 1000 சக்கர ரேகைகள் உள்ளன என்று கூறிய நூல். இதுதான் மணிமேகலை. புத்தரினுடைய காலில் எத்தனை சக்கர ரேகைகள் இருக்குன்னு சொன்னிச்சு அப்படின்னா, புத்தருடைய காலில் இருக்கக்கூடிய சக்கர ரேகைகள் 1000 சக்கர ரேகைகள் உள்ளன என்று கூறும் நூல் எதுனா அது மணிமேகலை. இதெல்லாம் கூட ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. புத்தருடைய காலில் எத்தனை சக்கரம் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. 1000 சக்கரங்கள் இருக்குன்னு சொல்லக்கூடிய நூல் எதுனா மணிமேகலை. இது ஒரு பௌத்த காப்பியம். மணிமேகலை என்பது ஒரு பௌத்த காப்பியம். சரிங்களா? ஸோ அப்போ மணிமேகலையுடைய தோழி. இதில் இருக்கக்கூடிய காதைகள் எத்தனை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மணிமேகலையில் உள்ள காதைகள் 30 காதைகள் இருக்கு. மணிமேகலையில் உள்ள காதைகள் 30 காதைகள். விலாவரை காதை முதலாக பவத்திரம் அருகென பாவை நோற்ற காதை ஈராக 30 காதைகளை உடையது மணிமேகலை. முதல் காதை விலா வரை காதை. சரிங்களா? இப்போ 21க்கு ஆன்சர் ஏ. அனைத்தும் சரி. அடுத்த கூற்று 22. அரவணடிகளினுடைய அறிவுரைப்படி ஆதிரையிடம் முதலில் அமுத சுரபியில் பிச்சை எடுத்தவங்க யாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அரவணடிகளுடைய அறிவுரைப்படி ஆதிரையிடம் முதல்ல அமுத சுரபியில பிச்சை பெற்றவங்க மணிமேகலை தான். தமிழ் கவிஞர்களின் இளவரசன் என திருத்தக்க தேவரை புகழ்ந்தவர் ஜி.யு. போப் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ் கவிஞர்களுடைய இளவரசன். ஸோ அது ஒரு சில இடத்துல ஒரு சில போல கொடுத்துருப்பாங்க. நமக்கு தமிழ் கவிஞர்களுடைய இளவரசன் திருத்தக்க தேவரை ஜி.யு. போப்பு. அதே மாதிரி நமக்கு புத்தகத்திலே இருக்கு தமிழ் கவிஞர்களின் அரசன் என திருத்தக்க தேவர் யாரை அரசன் என குறிப்பிட்டவர் வீரமாமுனிவர். சீவகனுடைய தாய் விசையை. விருத்தம் என்னும் பாவினத்தால் அமைந்த முதல் தமிழ் காப்பியம் என்பது சீவக சிந்தாமணி தான். இன்பங்களை துறந்து துறவு போன வேண்டும் என்ற கருத்து மையக்கருத்து எந்த நூலுடைய மையக்கருத்துனா சீவக சிந்தாமணியுடைய மையக்கருத்து தான். அப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விகள். அரவணடிகளின் அறிவுரைப்படி ஆதிரியிடம்
முதலில் அமுத சுரபியில் பிச்சை பெற்றவங்க மணிமேகலை. தமிழ் கவிஞர்களின் இளவரசன திருத்தக்க தேவரை புகழ்ந்தவர் ஜியு போப். சீவகனின் தாய் விசையை. விருத்தம் என்னும் பாவினத்தால் அமைந்த முதல் தமிழ் காப்பியம். இன்பங்களை துறந்து துறவு போன வேண்டும் என்பது சீவக சிந்தாமணியுடைய மைய கருத்து. ஸோ 5ம் சரியாகத்தான் இருக்கிறது. அடுத்தது நமக்கு வளையாபதி. ஸோ வளையாபதி ஒரு சமண நூல், ஏன்னா சமண காப்பியம் தான் இது. இதுவும் விருத்தப்பாவால் இயற்றப்பட்டது. ஸோ விருத்தப்பாவால் இயற்றப்பட்ட நூல் முழுமையாக கிடைக்கவில்லை. ஆனால் கிடைத்த பாடல்கள் நமக்கு 72. ஸோ கிடைத்தவை 72 பாடல்கள் கிடைச்சிருக்கு. இது நவகோடி நாராயணனுடைய பாட்டுடை தலைவனாக கொண்டு பாடப்பெற்ற நூல். நவகோடி நாராயணன். ஸோ மடலேறுதல் பற்றி சொல்லக்கூடிய ஒரு காப்பிய நூல். மடலேறுதல் பற்றி சொல்லும் காப்பியம் எதுனா அது வளையாபதி. தக்கையாக பரணியினுடைய உரையாசிரியர் ஒட்டக்கூத்தர் கவியழகு வேண்டி குண்டலகேசியை நினைத்தேன் குறிப்பிட்டுள்ளார்ல. வளையாபதியை நினைத்தார். வளையாபதி சென்ற கூற்று தவறாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ வளையாபதி சமண நூல்களுள் ஒன்று. பாடல்கள் மொத்தம் 72 பாடல்கள் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. அதுவும் சரிதான். பாட்டுடை தலைவன் நவகோடி நாராயணன். தக்கையாக பரணியின் உரையாசிரியர் ஒட்டக்கூத்த கவியழகு வேண்டி குண்டலகேசி நினைத்தேன் அப்படின்னு சொல்லியிருக்க வளையாபதி நினைத்தேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் 4வது கூற்று மட்டும் தவறாக பொருத்தப்பட்டிருக்கு. 1, 2, 3 சரி. இசை தமிழ் களஞ்சியம் என்று அழைக்கப்படும் நூல் எது? இது ஒரு குரூப் 1 தேர்வுல கூட கேட்டாங்க. இசை தமிழ் களஞ்சியம் என அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னா அது சிலப்பதிகாரம். ஏன்னா இயல், இசை, நாடகம் என்ற 3மே அதில் இருக்கும். இசைக்காக அதிகம், நாடகத்துக்காக அந்த போல நிறைய இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு சிலப்பதிகாரத்தில் கொடுக்கப்பட்டதுனால இசை தமிழ் களஞ்சியம் என்று அழைக்கப்படும் நூல் சிலப்பதிகாரம். சீவக சிந்தாமணி பாடுவதற்கு முன்னோட்டமாக திருத்தக்க தேவரால் பாடப்பட்ட நூல் நரிவிருத்தம். சீவக சிந்தாமணி பாடுவதற்கு முன்னோட்டமாக திருத்தக்க தேவர் எந்த நூலை பாடினார் அப்படின்னா நரிவிருத்தம் அப்படிங்கிற நூலை பாடியிருப்பாரு. சரி, ஓகே. ஸோ தமிழோடு இசைப்பாடல் மறந்தறியேன் என பாடியவர் யார்? தமிழோடு இசைப்பாடல் மறந்தறியேன் என்று பாடியவர் யார் அப்படின்னா நமக்கு திருநாவுக்கரசர். ஸோ குறிப்பாக ஐம்பெருங்காப்பியத்தில் ஒரு சில விஷயம் நம்ம சொல்லியிருக்கிறோம், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சிலப்பதிகாரம் என்பது ஒரு சமய சார்பற்ற ஒரு நூல். ஆசிரியர் இளங்கோவடிகள். இதில் 3 காண்டங்களும் 30 காதைகளும் இருக்கும். ஸோ குறிப்பாக இது முத்தமிழ் காப்பியம் என்று கூட அழைப்பாங்க. மணிமேகலை சீத்தலை சாத்தனார், இது பௌத்த சமயம் சார்ந்த நூல். இதுலேயும் 30 காதைகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சீவக சிந்தாமணியோட ஆசிரியர் திருத்தக்க தேவர், இது சமணம் சார்ந்த நூல். இதில் சீவகன் தான் பாட்டுடை தலைவனாக இருப்பாங்க. முழுவதும் விருத்தப்பால இயற்றப்பட்ட முதல் காப்பியம் என்று இதை சொல்றோம். வளையாபதி இது ஒரு சமணம் சார்ந்த நூல். 72 பாடல்கள் கிடைச்சிருக்கு. நவகோடி நாராயணன் இதனுடைய பாட்டுடை தலைவன். குண்டலகேசியுடைய ஆசிரியர் நாத குத்தனாறு, இதுவும் பௌத்த சமயம் சார்ந்தது. குண்டலகேசியுடைய பாட்டுடை தலைவி யார் அப்படின்னா குண்டலகேசி தான். அவங்க குண்டலகேசி என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா பத்தரை அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய பேரு பத்தரை அப்படின்னு சொல்லுவாங்க. குண்டலகேசி என்ற நூல் பார்த்துட்டோம்னா மற்றொரு பெயர் என்னன்னா அகழக்கவி என்று அழைக்கப்படும். அகழக்கவி என்று அழைக்கப்படும் நூல் எதுனா அது குண்டலகேசி. இது ஐம்பெருங்காப்பியங்கள் பொறுத்தவரை. ஐஞ்சிறுங்காப்பியங்கள் பொறுத்தவரை நமக்கு என்ன முக்கியமானது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சூளாமணி, தோளாமொழி தேவர். ஐஞ்சிறுங்காப்பியங்கள் அனைத்துமே சமண நூல்கள் தான். இங்க பார்த்தீங்கன்னா பயாபதி அப்படிங்கிறவங்க தான் இதனுடைய பாட்டுடை தலைவனாக இருப்பாங்க. சூளாமணியுடைய பாட்டுடை தலைவன் பயாபதி. நீலகேசி ஆசிரியர் பேர் அறியப்படவில்லை, சமணம் தான். இதுல நீலகேசி அவங்க தான் பாட்டுடை தலைவனாக இருப்பாங்க. நீலகேசி பொறுத்தவரை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது குண்டலகேசிக்கு நீலகேசி என்பது
குண்டலகேசிக்கு மறுப்பாக எழுதப்பட்டது. அல்லது எதிராக கூட சொல்லலாம். குண்டலகேசி என்பது ஒரு பௌத்த காப்பியம். யசோதர காவியம், வெண்ணாநவலூர் உடையார் வேன்னு கூட சொல்லுவாங்க ஒரு சிலர், பட் ஒரு சிலர் அறியப்படவில்லைன்னு சொல்லுவாங்க. இது யசோதரன் அப்படிங்கிற மன்னனை பற்றி சொல்லக்கூடியது. உதயகுமாரன காவியம் இது உதயனை பற்றி சொல்லக்கூடியது. நாககுமார் காவியம் நாககுமாரனை பற்றி சொல்லக்கூடிய நூல்கள். ரொம்ப முக்கியமானது ஐம்பெருங்காப்பியங்கள், ஐஞ்சிறுகாப்பியங்கள், இருக்கக்கூடிய பாடல் வரிகள், பாடலுடைய எண்ணிக்கை மற்றும் யார் இதனுடைய பாட்டுடைய தலைவன், இது எந்த சமயத்தை பற்றி பேசுகிறது, ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. அதெல்லாம் நீ கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இந்த தமிழோடு இசைப்பாடல் மறந்தறியேன் என பாடியவர் திருநாவுக்கரசர். இந்த கேள்வி கூட எக்ஸாம்பிள் நமக்கு கேட்டிருக்காங்க.